வணக்கம் மக்களே. இன்னைக்கு February 14னால ரோஸ் சாக்லேட் ஸ்டேட்டஸ்னு நிறைய பேர் பிஸியா இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா உங்ககிட்ட யாராச்சும் இன்னைக்கு நீங்க செலிப்ரேட் பண்ற இந்த டே ஆஃப் லவ் ஆக்சுவலி ஒரு வயலண்ட் எக்ஸிகியூஷன் அண்ட் ஒரு பிளட் ரிச்சுவல்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஷாக்கிங்கா இருக்குல்ல? எஸ், இது ஒரு சர்ச் ஃபாதரோட மறையப்பட்ட வரலாறு. அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? ஜப்பான்ல February 14 அன்னைக்கு பொண்ணுங்க தான் பசங்களுக்கு கிஃப்ட் தரணும். அது தெரியுமா உங்களுக்கு? அண்ட் இன்னொரு விஷயம், பிரேக்கப் ரேட்ஸ் February 14க்கு முன்னாடி ஏன் அதிகமா இருக்கு? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேயோட சில அன்னோன் ஹிஸ்டரியை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வீடியோ முடியும் போது வேலண்டைன்ஸ் டே மேல இருக்கிற உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே டோட்டலா மாறிடும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என் பேர் சுதன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹிஸ்டரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு 1700 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போலாம். ஏன்னா 3rd செஞ்சுரியில ரோம்ல எம்பரர் கிளாடியஸ் டூன்னு ஒரு கிங் இருந்தாரு. அவருக்கு இன்னொரு பேரும் இருந்தது, கிளாடியஸ் த க்ரூவல்னு. கிங் கிளாடியஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியா வந்துச்சு. அது என்னன்னா, அவர் நாட்டுல இருக்கிற வயசு பசங்களுக்கு மேரேஜே வேண்டான்னு டிசைட் பண்ணி இருந்தாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா, கல்யாணம் ஆகாத பசங்க தான் பெஸ்ட் சோல்ஜர்ஸ். ஏன்னா கல்யாணமான பசங்க எல்லாம் ஒழுங்கா வார்ல சண்டை போட மாட்டாங்க, எமோஷனலா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. இதுவே கல்யாணம் ஆகாத பசங்கன்னா அவங்களுக்கு வைஃப் இருக்காது, சில்ட்ரன்ஸ் இருக்காது. ஸோ பயமோ அட்டாச்மெண்ட்டோ எந்த எமோஷனல் வீக்னஸோ எதுவுமே இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலே அவர் நாட்டுல இருக்கிற வயசு பசங்களுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்ட்டு மேரேஜே பேன் பண்ணிட்டாரு. ஸோ லிட்ரலி நோ மேரேஜ், ஒன்லி வார். இந்த சட்டத்தை யாராச்சும் மீறவங்களுக்கு அவங்கள ஜெயில போட்டு தூக்கு தண்டனையும் கொடுத்தாரு. இந்த அநியாயத்தை பசங்களுக்காக தட்டி கேட்கதா ஒரு சர்ச் ஃபாதர் இருந்தார். அவரோட பேர் தான் செயின்ட் வேலண்டைன். அவரு கிங் கிளாடியஸ்கே தெரியாம பல கப்புள்ஸ்க்கு மேரேஜ் பண்ணி வச்சாரு. கப்புள்ஸ் போட்டிருக்க கியூபிட் சிம்பிள்ல இருக்கிற ரிங்கை வச்சுதான் அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சாரு. ஆனா இந்த விஷயம் கிங் கிளாடியஸ்க்கு தெரிய வந்தது. சோ கிங் என்ன பண்ணாருன்னா, வேலண்டைனை புடிச்சு ஜெயில அடைச்சிட்டாரு. அங்கதான் ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. அந்த நாட்டோட ஜெயிலர் பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. அவங்களோட பேர் தான் ஜூலியா. வேலண்டைன் அவங்க மேல வச்சிருக்கிற அன்புனாலேயோ அண்ட் பிரேயர்ஸ்னாலேயோ ஜூலியாவோட பார்வை திருப்ப வந்துருச்சு. பட் கிங்கோட மனசு மாறவே இல்லை. February 14, 278 தான் செயின்ட் வேலண்டைனுக்கு தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆகுது. அப்போதான் சாவறதுக்கு முன்னாடி ஜூலியாவுக்கு ஒரு சின்ன நோட் எழுதினாரு. அதுல அவர் சைன் பண்ணதுதான் ஃப்ரம் யுவர் வேலண்டைன். இதுதான் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் எவர் வேலண்டைன் கார்டு. பட் வெயிட், இது மட்டும் தான் காரணமா? இல்ல, செயின்ட் வேலண்டைன் ஸ்டோரிக்கு முன்னாடியே ரோம்ல லூப்பர் கேலியான்னு ஒரு வைல்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. கரெக்டா February 13th இருந்து 15th வரைக்கும். அது ஃபர்ஸ்ட் லவ் ஃபெஸ்டிவலே கிடையாது. அது என்ன தெரியுமா? அந்த ஃபெஸ்டிவல்ல அனிமல்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. முக்கியமா ஆடையும் நாயும் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஒரு துணியால அதுங்களோட ரத்தத்தை தொட்டு பொண்ணுங்களை அடிப்பாங்க. அது மூலியமா பொண்ணுங்களுக்கு ஃபர்டிலிட்டி கிடைக்கும், அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இமேஜின் பண்ணி பாருங்க, இப்போ நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டை ஆட்டு ரத்தத்தோட பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப பயங்கரமா இருக்கும்ல. ரோமன் நாட்டில் இருக்கிற சர்ச்சுக்கெல்லாம் இந்த வயலண்ட் ரிச்சுவல்ஸை சுத்தமா பிடிக்கல. அதை கிளீன் பண்ணதான் சர்ச்சு இந்த பாகன் ஃபெஸ்டிவலை செயின்ட் வேலண்டைன்ஸ் டேன்னு ஒரு கிறிஸ்டின் செலிப்ரேஷனா மாத்தினாங்க. பேசிக்கலி ஒரு ரத்த திருவிழாவை தான் இப்போ நம்ம ரோஸ் டேன்னு மாத்தி செலிப்ரேட் பண்றோம். இப்ப நம்ம ஜப்பான் கதைக்கு வருவோம். ஜப்பான்ல ட்ரெண்டே டோட்டல் ரிவர்ஸ். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி February 14 அன்னைக்கு பசங்க பொண்ணுங்களுக்கு கிஃப்ட் தர மாட்டாங்க. பொண்ணுங்க தான் கிரி சாக்கோ இல்ல ஹான்மே சாக்கோன்னு இந்த 2 சாக்லேட்ல ஏதாச்சும் ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. ஒன்னு ஆப்ளிகேஷனுக்காக தருது, இன்னொன்னு ட்ரூ லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தருது. இதுக்கு பதிலாக தான் March 14 அன்னைக்கு பசங்க பொண்ணுங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி சவுத் கொரியால சிங்கிள்ஸ்க்காக ஒரு டேவோ இருக்கு, அதுதான் பிளாக் டே. February 14 லவ்வே கிடைக்காதவங்களாம் பிளாக் ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அது மட்டும் கிடையாம இவங்க எல்லாருமே ஜஜம்யான்னு ஒரு பிளாக் நூடுல்ஸையும் சாப்பிடுவாங்க. இது சோகமான சாப்பாடு இல்ல, இது ஒரு ப்ரைடு மாதிரி. ஆனா பாகிஸ்தான் அண்ட் சவுதி அரேபியா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இது செலிப்ரேட் பண்ணக்கூட ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இது கல்ச்சுரல்ஸா மேட்ச் ஆகலன்ட்டு நினைக்கிறாங்க. அண்ட் இந்தியால சில குரூப்ஸ் இது வெஸ்டர்ன் கல்ச்சர் நினைக்கிறாங்க.
பட் லவ்ன்றது யூனிவர்சல் தானே. இப்போ நம்ம பேரண்ட்ஸ் மேல காட்டுற அன்பு, ஃப்ரெண்ட்ஸ் மேல காட்டுற அன்பு, இது எல்லாமே வேலண்டைன்ஸ் டே தானே வருது. லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு நாள் இருக்கிறதுல தப்பு இல்லையே. ஆனா இந்த வேலண்டைன்ஸ் டே நம்ம கல்ச்சரை அழிக்க கூடாதுன்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க. இப்போ நம்ம 2026 ரியாலிட்டிக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம வேலண்டைன்ஸ் டேனா ஒரு சிம்பிள் லவ்வர்ஸ் டே மட்டும் இல்ல, அது ஒரு $25 பில்லியன் பிசினஸா மாறி இருக்கு. $25 பில்லியன் 2,07,000 கோடி ரூபாய். 19th செஞ்சுரியில ஹால்மார்க் கார்ட்ஸ் வந்தப்போதான் இது பூம் ஆச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் தரலன்னா உன் லவ் உண்மையே இல்லைன்னு ஒரு மைண்ட் செட்டே கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ்க்காகவே காஸ்ட்லியா கிஃப்ட் வாங்கி கொடுக்குற ப்ரெஷரும் வந்துருச்சு. சயின்ஸ்ல ஒரு டேர்ம் இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் கேப்னு. இது எப்படி தம்மா இருக்கு? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, புளிய பார்த்து பூனை சூடு போட்டு திச்சா. அதே மாதிரி தான் சோஷியல் மீடியால மற்ற கப்புள்ஸை பார்த்து நம்ம பார்ட்னர் ஏன் நம்மளுக்கு ரோஸ் கொடுக்கல, கிஃப்ட் கொடுக்கலன்னு சண்டை போட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடியே நிறைய பிரேக்கப்ஸ் நடக்குது. ஸோ சிங்கிளா இருக்கிறவங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கீங்க, இந்த மாதிரி பெரிய சண்டையில இருந்தோ ஒரு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ல இருந்தோ எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. முன்னாடி ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது, இரிட்டேட் ஆகும். இப்பெல்லாம் கடைசியா ஒரு கேள்வி, ஒரு நாள் ரோஸ் கொடுத்தா லவ் ப்ரூவ் ஆயிடுமா? கண்டிப்பா இல்ல. இன்ஃபேக்ட் உங்களையும் நீங்க லவ் பண்ண கத்துக்கோங்க. வேலண்டைன் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பி யுவர் ஓன் வேலண்டைன். நீ ஏன்டா உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற? நல்லா தானே இருக்க, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க தெரியுமா? ஹீரோ மாதிரி இருக்க. ஸோ மக்களே, செயின்ட் வேலண்டைனோட சாக்ரிஃபைஸ் ஸ்டார்ட் ஆகி கார்பரேட் மார்க்கெட்டிங்ல வந்து நிக்குது. ஹிஸ்டரி என்னவோ இருக்கட்டும், ஒன் டே ரோஸ் கொடுக்கறதுனால அது உண்மையான லவ் இல்லை. நீங்க டெய்லி உங்க பார்ட்னரை ரெஸ்பெக்ட் பண்றதுதான் ரியல் லவ் இருக்கு. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேலண்டைன்ஸ் டேன்றது ஒரு ட்ரூ லவ்வா இல்ல மார்க்கெட்டிங் ஸ்கேமா? உங்க பார்ட்னருக்கு நீங்க கொடுத்த மொக்கையான கிஃப்ட் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்க லாங் டேர்ம் சிங்கிள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.